நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம HDFC வங்கியின் ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் செய்யறது என்பதை பார்க்க போறோம். இதுக்காக முதலில் நீங்க பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோருக்கு சென்று HDFC மொபைல் வங்கி பயன்பாட்டை டவுன்லோட் செய்ய வேண்டும். இப்போது நாம இந்த பயன்பாட்டை திறப்போம். அப்போது இது போன்ற ஒரு இன்டர்ஃபேஸ் நமக்கு காணப்படும். முதல்ல நம்ம லாகின் செய்ய வேண்டும். லாகின் செய்த பிறகு ஹோம் பக்கம் இது போன்று காணப்படும். இங்கே உங்கள் எல்லா கணக்குகளும் தெரியும். இப்போது நாம அந்த கணக்கை தேர்வு செய்ய வேண்டும். அதன் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் செய்ய விரும்புகிறோம். இப்போது நண்பர்களே, இங்கே உங்கள் கணக்கு எண் கணக்கு இருப்பு வந்துவிட்டது. இங்கே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் என்ற விருப்பம் காணப்படும். இதன் மீது நாம் கிளிக் செய்ய வேண்டும். மேலும் நண்பர்களே, உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லலாம். நான் உங்களுக்கு உதவ முழுமையாக முயற்சி செய்வேன். இப்போது நண்பர்களே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரீசெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ற விருப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் நாம் கிளிக் செய்ய வேண்டும். மேலும் நண்பர்களே, இங்கிருந்து நீங்கள் எந்த மாத ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் கடந்த 3 மாதங்கள், 6 மாதங்கள் மற்றும் நடப்பு நிதி ஆண்டின் ஸ்டேட்மெண்ட்டையும் டவுன்லோட் செய்யலாம். மேலும் நீங்கள் விரும்பினால் இதை தனிப்பட்ட மாதங்களுக்காகவும் தேர்வு செய்யலாம். இப்போது நண்பர்களே, நான் எனது தேவைக்கேற்ப கஸ்டம் டேட் ரேஞ்ச் தேர்வு செய்ய விரும்புகிறேன். அதனால் அதை நான் தேர்வு செய்கிறேன். இங்கிருந்து நீங்க உங்கள் தேவைப்படும் தேதியை தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் எப்போது முதல் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு, நான் 1 ஜனவரி முதல் என் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் செய்ய விரும்புகிறேன் என்றால் நான் 1 ஜனவரியை தேர்வு செய்கிறேன். அதுக்கு பிறகு எப்போது வரை வேண்டும் என்று தேர்வு செய்ய வேண்டும். எனக்கு இன்னைக்கு வரை, அதாவது 27 ஆகஸ்ட் 2025 வரை வேண்டும் என்றால் அதுக்கு மேலே கிளிக் செய்வேன். இப்போது மெயின் பைலின் வடிவத்தை PDF என்று தேர்வு செய்ய வேண்டும். அல்லது உங்களுக்கு பிடித்ததை தேர்வு செய்யலாம். பிறகு கன்ஃபர்ம் என்பதுக்கு மேலே கிளிக் செய்ய வேண்டும். உங்கள் ஸ்டேட்மெண்ட் உங்கள் மொபைல் போனில் வெற்றிகரமாக டவுன்லோட் செய்யப்பட்டுள்ளது. இதை நீங்கள் இங்கிருந்து திறக்கலாம். நீங்க பார்க்கலாம், இதோ நம்முடைய ஸ்டேட்மெண்ட். எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லலாம். இன்றைய வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.